இந்த வர பிக் பாஸ் 9ஓட சீசனோட அஃபிஷியல் எலிமினேஷன் வந்து நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நேற்று உள்ள சீசன் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு. பார்த்தீங்கன்னா பிரஜன், அப்புறம் வந்து சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா இவரெல்லாம் வந்து விஜய் சேதுபதி வறுத்தெடுத்துட்டாரு. அவங்க டீம்மேட்ஸ் அந்த லீட் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டா பேசிட்டாரு. டாஸ்க்னா என்னென்னு எப்படின்னு தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக பேசிட்டாங்க. அப்படி இருந்துமே வந்து அவர் பிரஜன் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் விஜய் சேதுபதி வந்து கடுப்பாகி போயிட்டார். அந்த மாதிரி வந்து நேற்றோட எபிசோடு வந்து முடிய மாதிரி காமிச்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து பிக் பாஸ் 9 ஹோம்லேருந்து 7th வீக் எலிமினேஷன் வந்து நடந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கெமி தான் அஃபிஷியலாக வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக வந்து தகவல் வந்திருக்கு. அவங்க வந்து ரொம்பவே போல்டான ஒரு பெர்சன். என்ன டாஸ்க்காக இருந்தாலும் ரொம்பவே ஆக்டிவாக ப்ரோஆக்டிவாக எடுத்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அஃபிஷியலாக வந்து எலிமினேட் பண்ணதை வந்து தகவல் வந்திருக்கு. ஆனால் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் ஏன் இருக்கிறாங்க, எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரம்பியோஜோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆராரா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. 7 வாரத்துக்கு மேலே வந்து இன்னும் வந்து அவங்க வந்து பிக் பாஸ் 9 ஹோமில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா டாஸ்க்லையுமே சூப்பராக பண்ணுவாங்க. அப்படி இருக்க ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து பார்த்தா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறது வந்து தகவல் வந்திருக்கு. இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கெமியுமே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருப்பாங்க. அஃபிஷியலாக வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. திவாகர்கிட்ட வந்து போல்டாக பேசியிருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நீ ஒரு ஆம்பளை மூச்சி, நீ ஆம்பளையா பொம்பளையானே தெரில. அவங்க தான் ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது திவாகரை வச்சு செஞ்சாங்க பாருங்க, நேருக்கு ரொம்பவே அதெல்லாம் வேற லெவலுக்கு. நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. பட் வந்து ஓட்டிங் அடிப்படையில் வந்து வெளியிட்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பாரு இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒன்று பேசி அதை வச்சே கண்டென்ட் எடுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து டாஸ்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மற்றபடி கண்டென்ட் இல்லாதனால மைட் பி லோ ஓட்டிங்கில் வந்து வெளியே வந்து தான் வந்து அஃபிஷியலாக வந்து தகவல் வருது. பாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கமல்தீப் ரொம்பவே போல்டாக பேசியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குக் வித் கோமாளி ஷோலையும் வந்திருப்பாங்க. அதுலேயும் நல்லாவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? நான் செவனே